ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. வெதர் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சிங்களா, சரின்ட்டு தக்காளி செடி, மிளகாய் செடியெல்லாம் வாங்கலான்ட்டு இங்கே லோஸ் தாங்க வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, லோஸில் ஹோம் டிப்போலாம் வந்து அந்த ஒரே பிராண்ட் அந்த போனி பிளான்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம வந்த நேரமோ என்னவோ தெரியல, இப்போ தான் ட்ரக்கிலேருந்து ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன். வெதர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலாக தாங்க இருக்குது. ஆனால் சிலுன்னு காற்றடிக்குதுங்க. இப்போ தான் வந்து ஒரு ட்ரேவாக இறங்கியிருக்குது போல் இருக்குது. எல்லா செடியும் வந்து இப்போ தான் இறங்கியிருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னராக செடி வந்து இறங்கியிருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே வந்து தக்காளி செடி எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க போல் இருக்குதுங்க. உள்ளே எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம உள்ளே போகலாமான்னு எனக்கு தெரியல. நான் சும்மா வெளியிலேருந்து மட்டும்தான் எடுக்கிறேன். பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ட்ரக்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கேப்சிகம் செடியும் வாங்கலான்ட்டு தாங்க இருந்தேன். போன டைம் வச்சுருந்தேங்க, நல்லா காய் வந்திருந்தது. ஹாட் கைனி பெப்பரும் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் பச்சை மிளகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுதாங்க. காரம் ரொம்ப இருக்காது, பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்னமோ ஹாட் பெப்பர் வித்தியாசமாக இருக்குது. தாய் சில்லின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த வெரைட்டி போல் இருக்குதுங்க. மிளகா பார்த்தா மேல் நோக்கி தான் இருக்குது. பார்க்கலாங்க வேறு எதாவது வெரைட்டி. இதுதான் நம்ம வாங்குறதுங்க. இன்னொன்று கிட்டத்தட்ட செடி மட்டும் ஒரு 4 ரேக் கிட்ட வச்சுருக்குறாங்க. இந்த காய்கறி செடி மட்டும் ஒரு ரேக்லேயும் என்னென்ன வெரைட்டி இருக்குது, டீல் வேறு இருக்குது போல் இருக்குதுங்க. 4 செடி வந்து $10 போட்டிருக்குறாங்க இங்கே லோஸில். நம்ம வந்து தக்காளி செடி வாங்கணுங்க. ஆக்சுவலி விதையிலேருந்தே நம்ம க்ரோ பண்ணலாம். அது என்னமோ நமக்கு அது பெருசாக வரது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி செடியாகவே வாங்கி வச்சுருதுங்க வருஷம். தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருப்பாங்க. இங்கே என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிக் பாய் டொமேட்டோன்னு இருக்குதுங்க, இது ஒரு செடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாப்பர் இம்ப்ரூவ்ட் டொமேட்டோன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. செலிப்ரிட்டி டொமேட்டோ நம்ம போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வாங்கி வச்சோங்க, நல்லா தான் வந்திருந்தது. பட் எனக்கு என்னமோ அந்த செரி டொமேட்டோவை தாங்க பிடிக்குது. அந்த சூப்பர் ஸ்வீட் 100ன்னு இருக்கும், இந்த பக்கம் காணாங்க, அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரூ அவுட் த சீசன் ஃபுல்லாக காய் வருதுங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய தக்காளியாக இருக்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னா, காய் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் கிட்டே வருதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நின்று போயிடுது. அதனாலே வாங்குறதில்ல. இந்த தக்காளி பாருங்களேன், எல்லோ செரி டொமேட்டோ போல் இருக்குதுங்க. தக்காளி வந்து மஞ்சள் கலராக இருக்கும் போல் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம செடி வந்துருச்சுங்க, இதோ சூப்பர் ஸ்வீட் 100. இதுதான் பார்த்திங்கன்னா காய் ஊறுப்பட்டதை வைக்குங்க. இன்னுமே ஃப்ரீசரில் ஒரு 10 காய் கிட்டே இருக்குது. காய் நல்லா பிடிக்குதுங்க. ஆனால் ஒரு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு, இது புளிப்பாகவும் இருக்குதுங்களா, நமக்கு ஈல்டு நிறையா கொடுக்குதுன்ட்டு இதே தான் வாங்குறதுங்க. இதுவுமே வந்து $5 போட்டிருக்குறாங்க ஒரு செடி. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது, ஆனால் 4 செடி $10ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க. பேசிக்காக 4 செடி எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இது வந்து பிக் பீஃப் டொமேட்டோன்னு போட்டிருக்குறாங்க, நல்லா பெருசாக இருக்குதுங்க. தக்காளி செலிப்ரிட்டி டொமேட்டோ 4 வெரைட்டி வச்சுருக்குறாங்க. பிக் பாய், அப்புறம் பிக் பீஃபு, செலிப்ரிட்டி, அப்புறம் ரோமா டொமேட்டோஸும் இங்கே வச்சுருக்குறாங்க. இன்னொரு வெரைட்டியுமே இருக்குதுங்க, ஸ்வீட் மில்லியன் செரி டொமேட்டோன்னு போட்டிருக்குறாங்க. அது அதை விட குட்டியாக இருக்கும் போல இருக்கே. இது எப்படி இருக்குன்னு தெரியலிங்க. மேபி 4 for $10ன்னு போட்டிருக்குறாங்க. இந்த சூப்பர் ஸ்வீட் 100 வேணால் 2 எடுத்துக்கிட்டுங்க, மீதி 2 வேணால் வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், செடி சூப்பராக இருக்குது. இதுலேயே 2 செடி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம பிரித்து கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். வைக்கும்போது என்ன தான் நேம் போட்டிருந்தாலுங்க, இந்த ஒரு கப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு கப்புலேயும் ஒரு குட்டியாக அந்த டேக் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெரைட்டியோட பேர் இருக்குங்க. அது ஒரு டைம் டபுள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னன்னாங்க, நம்ம என்ன தான் பார்த்து வாங்கினாலும் ஒரு சில டைம் வந்து அந்த வெரைட்டி மாறிடுதுங்க. போன டைம் பச்சை மிளகாயே பார்த்திங்கன்னா கைனி ஹாட் பெப்பர் தாங்க வாங்கினோம். அதில் வந்து ஒரு செடி மட்டும் மாறி போய் தான் வந்தது. இது என்ன வெரைட்டி இருங்க, இதுவும் பார்ப்போம். இதுவும் சூப்பர் ஸ்வீட் 100 தான். இதுவுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கோங்க, வேறு ஒரு வெரைட்டி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தடவை.
இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பிக் பீஃப் டொமேட்டோன்னு போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா போன டைமே பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து ஒரு 6-7 செடிக்கு மேலே வாங்கியிருப்போங்க. வாங்கி எல்லாம் வச்சு நமக்கு வீட்டுக்கு போக ஊறுப்பட்ட காய் வந்துருச்சு. இந்த தடவை கொஞ்சம் லிமிட்டாகவே வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த லைனில் பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்னும் தக்காளி செடி தாங்க. இந்த சைடு என்ன வச்சுருக்குறாங்க, அதே வெரைட்டி தான், இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க போல் இருக்குது. இந்த ஹஸ்கி ரெட் லாஸ்ட் டைம் வாங்கினேங்க. ஹஸ்கி செரி ரெட் டொமேட்டோஸ்னு வாங்கியிருந்தேன். பட் ஆனால் ஒரு பழம் கூட நமக்கு வரலிங்க. மேபி இந்த சூப்பர் ஸ்வீட் 100 செடியை நல்லா அமுத்திருச்சுனவோ தெரியல, ஒரு காய் கூட வரவே இல்லை. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா ரோஸ்மெரி இருக்குதுங்க. ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிஷ்ஷஸ்க்கெலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு போகலாம். ஆனால் இந்த இலையை க்ரஷ் பண்ணோம்னாவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன பாட்டே வந்து $6 போட்டிருக்குறாங்க. 5.698ன்னு போட்டிருக்குறாங்க. இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா $15 இருக்குதுங்க. இது எல்லாமே பெருநியல் தாங்க. நம்ம ஒரு டைம் வச்சிட்டோம்னாவே வின்டருக்கு வந்து நல்லா தாங்கிக்குது. நல்லா செடி சூப்பராக தழைஞ்சு வந்துடுதுங்க. அடுத்து கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு செடி தான் வச்சுருக்குறாங்க. கொத்தமல்லி வந்து வீட்டில் இருக்கிற விதை போட்டாவே நல்லா வந்துடுங்க. நம்ம வீட்டில் போட்டிருந்தோம் இல்லைங்களா தோட்டத்தில், அது இப்போ அப்படியே ஜம்முன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழைஞ்சி வந்துட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பாட் வந்து $6ன்னு போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன போட்டிருக்குறாங்க, தில் லீவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலிங்க. இங்கே பாருங்களேன், நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் தில் லீவ்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. கடையில் பார்த்துருக்கேன், இந்தியன் ஸ்டோர்லேயுமே வந்து கீரைக்கட்டு சைஸில் பெருசாக வச்சுருக்குறாங்க. பட் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் வச்சுருவோங்க. இது பெருநீலாம் என்னன்னு கூட தெரியலிங்க. இது என்ன போட்டிருக்காங்க தெரியலிங்க, பெருநீலாம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பேசிலுங்க, துளசி, பர்பிள் பேசிலுங்க. இதுவுமே இந்த பாஸ்தாலெலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வாசமாக இருக்குதுங்க. எல்லாமே இந்த கார்னிஷ் பண்ணக்கூடிய இதெல்லாம் தான் இந்த சைடு வச்சுருக்குறாங்க. அடுத்து இந்த செடி பாருங்களேன், கார்டன் சேஜ்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லெமன் பாம்ங்க. லெமன் பாம்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருநீலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்பா செம்ம வாசங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து தைம். இது எல்லாமே இந்த சாலடில், இந்த வெஜிடபிள் சாலட்லாம் போடுவாங்க. இதுவும் வாவ் சூப்பராக இருக்குதுங்க. இதுவும் லாவெண்டர் பாருங்களேன், செமையாக வளர்ந்துருக்குது. இங்கே நம்ம ஜார்ஜியாவில் வந்து பார்த்திங்கன்னாங்க, இங்கே லாவெண்டர் ஃபார்ம் இருக்குதுங்களா, ஒரு 1 hour டிரைவில். ஒவ்வொரு வருஷமும் பார்ப்பேங்க. அதோட சீசன் அப்போ போய் இந்த பூவெல்லாம் பார்த்துட்டு வரணுன்ட்டு. அது என்னமோ இந்த டைம் செட்டே ஆகிறதில்ல. பட் இந்த டைம் வந்து பார்க்கலாங்க, முடிஞ்சால் போய் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு. இதுவும் வாசமாக இருக்குங்களா? இதுவும் சூப்பராக வாசமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், நம்ம இப்போ தக்காளி செடி வாங்கினோம் இல்லைங்களா, இந்த சைஸ் தான் இருக்குது. இதில் பாருங்கள் 4 குச்சி, இல்லை 2 குச்சி தாங்க வச்சுருக்குறாங்க வேரோட. இதெல்லாம் $6 போட்டிருக்குறாங்க. புதினாலாங்க எங்கே வச்சாலும் பெருநியல் தாங்க, நல்லா ஜம்முன்னு தழைஞ்சி வந்துடும். அதனால் புதினா வாங்க தேவையில்லைங்க. இது வந்து இந்த மொகிட்டோ போடுற மின்ட்டுன்னு நினைக்கிறேங்க. அப்பா இதுவும் சூப்பராக இருக்குது வாசம். அப்படியே வாங்க நம்ம நெக்ஸ்ட் லைன் போவோம். ஏன்னா இந்த லைனில் நமக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்லை. அடுத்த லைனுக்கு போவோங்க. வெயில் தான் நல்லா சுருக்குன்னு அடிக்குது. அப்படியே சில்லுன்னு காற்றும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்குதுங்க. இப்போ தான் ஃபுல்லாக இறக்கி வச்சிட்ருக்குறாங்க அந்த ட்ரக்கிலேருந்து. நமக்கு வேணுங்கிற பிளான்ட்லாம் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ்லி சலாடுக்கு போடுவாங்களோ. இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வச்சதே இல்லைங்களே, வாசமாக இருக்கான்னு பார்க்குறேன். பேசில் பாருங்களேன், தாய் பேசிலுங்க. இதுவுமே நல்லா அந்த பாஸ்தா, அதுக்கப்புறம் இந்த ட்ரங்கன் நூடுல்ஸில் போடுவாங்க இந்த தாய் பேசில், சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குதுங்க. ஆரிகேனோலாம் நம்ம ட்ரை தான் வச்சுருக்குறோம். இருங்க ஆரிகேனோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாசம். இது நல்லாயிருக்கு. பெப்பர்மெண்ட்டு பாருங்கள், இது எல்லாமே $6ங்க. அந்த கப் சைஸ் இருக்குது இல்லைங்களா, கப் சைஸ் எல்லாமே $6. பட் தக்காளி செடி மட்டும்தான் ஆஃபர் போட்டிருக்குறாங்க 4 for 10ன்ட்டு. இது எல்லாமே வந்து ஆஃபர் இல்லாமல் தான் இருக்குதுங்க. இது வந்து ஸ்வீட் பேசிலுங்க. லாஸ்ட் டைமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் வச்சுருந்தோங்க தோட்டத்தில். ஆனால் பட் பெருசாக எதுக்குமே யூஸ் பண்ணல. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுனாங்க, நம்ம சும்மா வந்து பார்க்குறதுலாம் ஆசைப்பட்டதை வாங்கி வச்சுக்கிட்டு யூஸும் பண்ணுறது இல்லைங்களா. அதனால் ரொம்ப லிமிட்டடாக என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் வருது. அதுக்கு மிச்சமாக தான் வாங்கிட்டுருக்குறோம். பார்ப்போம்
பார்ப்போங்க எப்படின்ட்டு. கத்திரி செடிங்க. கத்திரி செடி வந்து போன தடவையும் இந்த பிளாக் பியூட்டி தான் வாங்கியிருந்தோம். நல்ல காய் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 4 செடியை நம்ம வாங்கி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். காய் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த உள்ளங்கை சைஸுங்க, ஃபுல் நீளமே வந்தது. இவ்வளோ பெருசு வந்தது. ஒரு காய் போட்டாவே குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நம்ம வேணால் ஒரு செடி வாங்கலான்னு நினைக்கிறேங்க. செடி பாருங்க நல்லா ஊட்டமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. நம்ம ஊர் கத்திரிக்காய் தான் வேணும்னு பார்ப்பேன். நமக்கு விதையில் அது பெருசாக வர மாட்டேங்குதுங்களா. 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே சரி போட நம்ம இங்கேயே நமக்கு என்ன இருக்குதோ வாங்கிக்கலான்னு விட்டுறதுங்க. இங்கே செடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் விதைக்கு நமக்கு நல்லா தளைஞ்சு வருதுங்க. ஒரு சிலது வந்து விதை போட்டால் எனக்கு வரதில்லை, அதனால் அதெல்லாம் மட்டும் கடையில் வாங்கிடுறது. இந்த சைடு ரேக்கில் என்ன ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க. இது வந்து ரெயின்போ கேரட்டுங்களாமா. கேரட்டும் வந்து செடி போட்டு விற்கிறாங்கன்னு இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செடி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது. ஸ்ட்ராபெரி செடி வச்சுருக்குறாங்க. ஸ்ட்ராபெரிலாம் பார்த்திங்கன்னாங்க பெருநியல் தாங்க. ஆனால் இவ்வளோண்டு பாட்டிலே பாருங்களேன், பூவு காய் எல்லாமே வந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் வந்து நாற்று வந்து இங்கே லோஸில், ஹோம் டிப்போவில், வால்மார்ட்டில் எல்லாத்துலேயுமே விற்கிறாங்கன்ட்டு. $6 per பஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 30 பஞ்ச் இருக்கும்ன்ட்டு. அது இன்னமும் வச்சுருக்குறாங்க. ஓரளவுக்கு தீந்துச்சு போல் இருக்குது. 2 ட்ரே மட்டும் இருக்குதுங்க. ஸ்வீட் ஆனியனும் இருக்குது, ரெட் ஆனியன், ஒயிட் ஆனியன், எல்லோ ஆனியனும், ரெட் ஆனியன் எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா ப்ராக்கோலிங்க. ப்ராக்கோலி இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணது இல்லைங்க. எப்படி வரும்ன்ட்டு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு காய் தான் ஒரு செடிக்கு வருமா, இல்லை மறுபடியும் வெட்ட வருமானு தெரியலிங்க. ப்ராக்கோலியும் பார்த்திங்கன்னா $6 கிட்ட போட்டிருக்குறாங்க பர் பேக்கு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குதுங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில். ஆனால் 6 செடி இருக்குதே, 6 செடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றா இருந்தால் பரவாயில்ல. நாம்ளே ரொம்ப நெருக்கி செடியை பார்த்து வைக்கிறோம். சரி எடுத்துகிட்டு போவோம், பார்த்துக்கலாங்க. செடி எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குதுங்க. வீட்டில் வந்து இந்த காய் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது என்ன பண்ணுறதுன்னா, ரெண்டாக கட் பண்ணிங்க, பட்டர் போட்டுட்டு டாஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்களாம்மா. அதனால் அதை அப்படியே ட்ரை பண்ணுறதுங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா லெட்யூஸ் வந்து ஒரு டைம் வாங்கினோங்க. அது என்னமோ டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல. கடையில் வாங்குகிற லெட்யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. முட்டைக்கோஸ் இது என்னது, இது ஒரு கலராக இருக்குது. க்ரீன் முட்டைக்கோசுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே பாருங்களேன், இதெல்லாம் நல்லா தளன்னு க்ரீனாக தான் இருக்குதுங்க. முட்டைக்கோசம் 6 செடி இருக்குது. இதெல்லாம் ஒன்று வச்சோம்னா ஆசைக்கு நம்ம தோட்டத்தில் வச்சு பார்க்கலாம் ஒன்று எப்படி இருக்குதுன்ட்டு. 6 செல்லுபடி ஆகாதுங்க. பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வேறு எடுத்து வச்சுருக்குறோம். சரி வாங்க அப்படியே அடுத்ததுக்கு போவோம். மெயினான ஐட்டமே இன்னும் வாங்காமையே பாருங்கள், காட்டை வந்து முக்கால்வாசி நப்பி வச்சுருக்கிறேன். இன்னும் மெயினான ஐட்டமே இன்னும் வாங்காமல் இருக்குது. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னாங்க, இதில் வந்து வெண்டைக்காய் செடிலாம் விற்கிறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். க்ரீன் ஓக்ரான்னு சொல்லிட்டு இங்கே வெண்டைக்காங்க குட்டியாக தான் இருக்கும். இது வெண்டைக்காய் செடி வந்து இது விதை போட்டாவே நல்லா வந்துருங்க. நம்மக்கிட்ட யானை தந்த வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் 4 செடி இருக்குதுங்க. $5 போட்டிருக்குறாங்க. அப்புறம் இந்த பிளாக் பியூட்டி, இந்த கத்திரி செடி தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு செடி வாங்கியிருக்கிறோம். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா குக்கும்பர் வந்து இப்போ தான் குட்டி செடியாக இருக்குதுங்க. குக்கும்பரு நம்ம வீட்டில் வந்து நம்பூர் வெள்ளரிப்பழம் விதையே இருக்குது. இதெல்லாம் குட்டி குக்கும்பர்னு நினைக்கிறேங்க. அந்த காஸ்கோலெலாம் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த குட்டி குக்கும்பர்னு நினைக்கிறேன். எல்லாம் நிறைய காலி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன், நிறைய காலியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா zucchini வந்து ஒவ்வொரு டைமும் எனக்கு ஆசையாக இருக்குங்க வாங்கி வைக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோம். ஒரு 2 காயோ 3 காயோ வந்ததுங்க. என்னென்னா இதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு புழு வருதுங்க. அந்த புழு வந்து என்னால் அது கண்ட்ரோலே பண்ண முடியல. மற்ற செடியும் பாதிக்குதுங்களா, அதனால் இது வாங்குறதுக்கே இதாக இருக்குதுங்க. போன டைம் வந்து அந்த மஞ்சள் புழு பெருசாக வரலிங்க. பட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காய்க்கு மேலே அது பெருசாக ஊட்டமாகவே வரலிங்க. அதுக்குன்னு எவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கி என்னென்ன வேலை பண்ணுங்கிறீங்க. நம்ம தோட்டத்தில் செடி வைக்கிறோங்கிற பேரில் செடியை கஷ்டப்படுத்திடும் போல இருக்குது. இது வந்து ஸ்குவாஷ் வந்து பார்த்திங்கன்னா கொடிக்காயின்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் சூப்பராக தளைஞ்சிருக்குது. செடி நல்லா இருக்குதுங்க. ஆனால் இது எப்படி வரும், கொடிக்காய் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கூகுளில் போட்டு பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு ஸ்குவாஷு.
கேன்டலூப்புங்க. கேன்டலூப் வேணால் ஒன்று வாங்கி வச்சு பார்க்கலாங்களா? ஆல்ரெடி வீட்டில் வந்து கடையில் வாங்கின விதையை போட்டு பார்த்துங்க. போன வருஷம் வந்தது, காய் பெருசாக பிடிக்கல. மேபி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. ஆனால் இப்போ தான் ரொம்ப குட்டி குட்டி செடியாக இருக்குது. கீழே ஏதாவது பெருசாக இருக்குதான்னு பார்ப்போம். அடுத்தது இங்கே ஸ்ட்ராபெரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டும் வந்து $6 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதான் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் இந்த கப்பு தாங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 5.98 4.98 இதே ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸ்ட்ராபெரி வந்து இங்கே பெருநியல் தாங்க. இங்கே ஜார்ஜியா வெதருக்கு வருஷம் அதுவே சூப்பராக தலைஞ்சிருது. இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்லி வெரைட்டி தாங்க வச்சுருக்குறாங்க. சில்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. சில்லி ரெட், ஹாட் பெப்பர்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தாய் சில்லி வெரைட்டின்னு நினைக்கிறேங்க. மிளகாய் பாருங்கள், எல்லாம் மேல் நோக்கி பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபார் ஷுவருங்க. நம்ம அந்த கைனி ஹாட் பெப்பர்னு ஒன்று வாங்குவோம் இல்லைங்களா, இந்த டைம் கூட வரமிளகாய் ரெடி பண்ண பாருங்கள், அந்த வெரைட்டிங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன வெரைட்டி வச்சுருக்குறாங்கன்னா இது ஒரு ஹாட் பெப்பர்னு வச்சுருக்குறாங்க. மொத்தம் ஹாட் பனானாங்கிறது வந்து நம்பூர் பஜ்ஜி மிளகான்னு நினைக்கிறேங்க. எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. இது வந்து கவுஹான் இட்டாலியன் லாங் ஹாட் பெப்பர்னு இருக்குது. போன டைம் கைனி ஹாட் பெப்பர் வாங்கினாங்களா, அதோட ஒன்றா இந்த செடியும் வந்து ஒரே பாட்டிலே ஒன்றா வந்துருச்சு போல இருக்குதுங்க. ஏன்னா இந்த மிளகாய் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதில் ஹாட் பெப்பர்னு போட்டுருக்குறாங்க பாருங்கள். சுத்தமாக காரமே இல்லைங்க, சப்புன்னு தான் இருந்தது. அதை போய் இங்கே ஹாட்டுன்னு சொல்கிறீங்களேடா அப்படின்ட்டு தாங்க இருந்தது. ஒரு காரமும் இல்லை. மிளகாய் காய வச்சாலும் காயிலன்னா பஜ்ஜி மிளகாய் மாதிரி பெருசாக இருந்ததுங்க. சுத்தமாக காயறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வாழை மரம், திராட்சை எல்லாமே இருக்குதுங்க. இருங்க அப்படியே இந்த சைடில் உள்ள தக்காளி செடி, இந்த மிளகாய் செடியெலாம் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு அங்கே போவோம். ஸ்வீட் பனானாங்க, நம்பூர் பஜ்ஜி மிளகாய். அப்போ அது வேறு போல் இருக்குது, ஹாட் பனானான்னு போட்டிருக்குறாங்க. இது நல்லா காய் கொடுத்ததுங்க ஈல்டு போன வருஷம். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய செடியாக இருக்குது. இது எடுத்துக்குவோம். ஒரு செடி போதுங்க, ஏன்னா ஒரு செடியே பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சிருது. ஸ்வீட் பனானா பெப்பர், ஓகே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுங்க கேப்சிகம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. ஆரஞ்சு பெல் கேப்சிகம்னு இருக்குதுங்க. இது எல்லாமே க்ரீனாக வந்து ஆரஞ்சு மாறும் இல்லைங்க, இல்லை எடுத்துனையுமே ஆரஞ்சாக மாறுமா? ஆனால் க்ரீனாக தான் வர மாதிரி தெரியுது. பட் நாம் க்ரீன் ஒன்று வாங்கிக்கலாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வச்சுன்னு நினைக்கிறேங்க. நல்ல காய் வந்ததுங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்தது. அதிகமாக வந்ததான்னு கேட்டால் அது கிடையாதுங்க. பட் நம்ம வீட்டு யூஸ்க்கு கரெக்டாக இருந்ததுங்க. ஏன்னா கேப்சிகம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் யூஸ் ரொம்ப பண்ண மாட்டோம் இல்லைங்களா, ஸோ அது நமக்கு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பெல் ஸ்வீட் பெப்பர்னு போட்டிருக்குறாங்க. அடுத்தது வந்து எல்லோ பெல்லுங்க. மொத்தம் 4 வெரைட்டி இருக்குதுங்க. எல்லோ, ரெட்டு, க்ரீனு, அதுக்கப்புறம் ஆரஞ்சுங்க. இதில் நம்ம க்ரீன் வந்து ஒன்று எடுத்துக்கலாங்க, நம்ம வச்சுக்கலாம். செடி நல்லா தளைஞ்சு வரும். இந்த செடி எடுத்துக்கலாங்க. இதில் பாருங்களேன் 2 செடி இருக்குது. இதுவும் 4.98 தான். பட் ஆனால் 2 செடியாக இருக்குதுங்க, அதனால் எடுத்துக்குவோம். ஏன்னா 2ஆக பிரித்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 2 செடியாச்சு. அலப்பீனோ கூட ஒன்று எடுத்துக்கலாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு செடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் செடிங்க. அத்திப்பழம் செடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மரமாட்டம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன் இவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. வருஷம் இந்த சைஸில் தாங்க கொண்டு வராங்க. நாங்கள் ஃப்ளீ மார்க்கெட்டில் வாங்கும்போது மரம் நல்லா பெருசாக வாங்கினோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் கொண்டுட்டு வராங்க. ஆனால் காய் எப்படி வரும்னு தெரியலிங்க. வெரைட்டியுமே போட்டிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் பாருங்களேன், ஃபிக்கு, ஃபேட் ஃப்ரீ, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. என்னென்ன வெரைட்டின்னு தெரியலிங்களா, வெரைட்டி நேம் போட்டிருக்குறாங்க இங்கே. இதிலே வந்து வெரைட்டி போட்டிருக்குறாங்க. செல்ஃப் பாலினேட்டிங்களாமா. பாலினேட்டிங்க்கு இன்னொரு செடி வைக்க தேவையில்ல போல் இருக்குதுங்க. ஆனால் நல்லா இப்போ தான் துளிர் விட்டுருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு இதுலேயும். அதே மாதிரி திராட்சை பழமும் பார்த்திங்கன்னா ரெட் கிரேப்ஸுங்க. இதுவும் சூப்பராக வந்திருக்குது. ஆனால் செடி காஞ்சாப்பில் தான் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா, நம்ம ஃப்ரெண்டு ஜாப்பனீஸ் வீட்டில் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அது அப்படியே செடியை மொட்டை அடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக முடிச்சு கட்டிடுவான். ஆனால் செடியை பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. வாங்கிட்டு போய் அதை பார்த்து இந்த ஜாப்பனீஸ் வீட்டில் சாப்பிட்றத பார்த்து நம்ம கவலைப்படுறது, கம்முன்னு வாங்காமே விட்டுறலாங்க. இங்கே வாழை மரம் பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போ, லோஸு, வால்மார்ட் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க. பட் ஆனால் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாஃப் பனானான்னு சொல்லுவாங்க. இலை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் புள்ளியாக இருக்குது இல்லைங்களா, ஒரு மாதிரி லைன், ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஒரு புது இலையும் இதே மாதிரி தாங்க வரும். அது ஏன் வருதுன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து எடிபிளானும் தெரியலிங்க. பெர்னியல் தான். பட் ஆனால் வந்து இங்கே வந்து நம்பூர் வாழை மரம் வந்து இங்கே கடையில் வச்சு நான் பார்த்தது இல்லைங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $22 போட்டிருக்குறாங்க.
இது வெயிட்டு வந்து கேலன் எவ்வளோ கேலன்னா ஒரு எவ்வளோ கேலன் இருக்குது 2 இல்லைங்களே, கொஞ்சம் பெரிய கேலன் தான் இது, எவ்வளோன்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே வந்து $22 தாங்க போட்டிருக்காங்க, எல்லாமே ஒரே சைஸ் தான். அடுத்தது இங்கே என்ன வேறு என்ன வச்சுருக்குறாங்க, இது வந்து பிளாக்பெரிங்க. பிளாக்பெரியும் கொடி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். செடி வந்து கொஞ்சம் கொடி மாதிரி ஏறும். நான் பிக்கிங் போனப்போ பார்த்துருக்குறேங்க பிளாக்பெரி. இது எப்படி இருக்குன்னா, அந்த பிளாக்பெரி பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த பழம்லாம் இது வந்து ரெட்டுலேருந்து அப்படியே பிளாக்காக மாறும், அப்படியே கலண்டு வர மாதிரி இருக்குங்க. அது அந்த பிக்கிங் இந்த டைம் போகிறப்ப காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் வந்து டார்க் பனானா தான் வச்சுருக்குறாங்க. மேபி இங்கே வந்து அந்த வெரைட்டி தான் இருக்குதுன்னு தெரில. இது நம்ம ஊர் இந்த மோரிஸ் பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பழம் தான். அந்த பிக்சர் பாருங்களேன், அதான் தொங்க விட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே வெதற்கலாங்க மரம் பெருசாகி நமக்கு வாழைக்காய் வர அளவுக்குலாம் வரதில்லைங்க. இது வந்து ப்ளூபெரிங்க. ப்ளூபெரியுமே பெருநியல் தாங்க. இதில் பாருங்கள், எப்படி இந்த சின்ன செடியை கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காயோடு கொண்டு வராங்கன்னு தெரியல. நிறையா வந்து ஃபெர்டிலைசர் போடுவாங்களோ என்னவோ தெரியலைங்க. ராஸ்பெரி வந்து கொடி மாதிரி வரதா இல்லை புஷ்ஷான்னு தெரியலிங்க. ஏன்னா இது வந்து நான் பிக்கிங் போனதில்லை ராஸ்பெரி. ஏன்னா ப்ளூபெரி பிளாக்பெரி போயிருக்கிறோம், ராஸ்பெரியும் போயிருக்கிறோனுங்களா தெரியலிங்களா, அது என்னன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி செடியெல்லாம் 1 கேலன் உள்ளதுங்க. 1 கேலன் உள்ளது வந்து $15 போட்டிருக்குறாங்க. செடி நல்லா தளைஞ்சிருக்குது, பெருநியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு கிரேப்ஸ் பாருங்களேன், அந்த சைடு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது இல்லைங்க, இந்த சைடு நல்லா தளைஞ்சிருக்குதுங்க. இதுவுமே $15 தான் போட்டிருக்குறாங்க. ஆனால் இது நல்லா கொடியாட்டம் தான் வரும். ஆனால் ஆசையாக இருக்குதுங்க பார்க்கும்போது. ஒரு தோட்டம் வாங்கி வைக்கணுங்க, தோட்டம் வாங்கி நமக்கு வேணுங்கிற காயெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாங்க நம்ம கனவு நிறைவேறுமான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பாட்டுங்க, $25 ராஸ்பெரி உள்ளது, பெரிய பாட்டு. பூச்செடியும் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சுங்க. செம்பருத்தி பூ பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. 1 வருஷம் வாங்கி வச்சோங்க செம்பருத்தி பூ, சூப்பராக வந்துருந்தது. மண்ணிலே டேரெக்டாக வச்சிட்டனுங்களா, வேணுங்கிற அளவுக்கு பூ வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இது பெருநில் இல்லைங்க, இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்து எடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் பூ சூப்பராக இருக்குது. ஆனால் நம்பூர் இது ஒத்தருக்கு செம்பருத்தி தாங்க. நம்பூரில் ஒரு செம்பருத்தி இருக்கும் இல்லைங்களா, அந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி கலர் இல்லாமல் ஒரு செம்பருத்தி இருக்கும் பாருங்கள், அந்த வெரைட்டி இங்கே இருக்கிறது இல்லைங்க. எல்லாமே வந்து இந்த வெரைட்டி செம்பருத்தி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த செம்பருத்தி வந்து டீ போடலாமான்னு தெரியல. இப்போ நிறைய ஹைபிஸ்கஸ் டீன்னு சொல்லிட்டு நிறைய சேல் பண்ணுறாங்க பாருங்கள், அதை ட்ரை பண்ணி அது வந்து பண்ணலாமான்னு தெரியல. இந்த செம்பருத்தியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கேலனுங்க $25 போட்டிருக்குறாங்க. ஆனால் 3 கலர் இருக்குதுங்களாமாங்க, எல்லோ, ரெட்டு, பிங்க்குங்க. இங்கே பாருங்கள், செடியை வேணால் ஒன்று எடுத்து வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. டைட்டாக இருக்குதே. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3 செடியை விரித்து வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குதுங்க செடி, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. செம்பருத்திலே சின்ன சைஸு வச்சுருக்குறாங்க, $18 போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவோட சைஸு அதே தான் போல் இருக்குது. செடி ஆனால் சிறுசாக இருக்குதுங்க. அது வந்து 1 கேலன் நல்லா பெருசாக இருந்தது, இது வந்து செடி கொஞ்சம் சிறுசாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மேரிகோல்டு வந்து நம்ம தோட்டத்தில் விதை வந்து நம்ம போன வருஷம் எடுத்து வச்சுருந்தோங்களா, அதுதான் போட்டு வச்சுருக்குதுங்க. எப்படி வருதுன்ட்டு பார்ப்போங்க. இதில் 2-3 கலர் வச்சுருக்குறாங்க, ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் வந்து டீப் ரெட்டு. பெட்டூனியாவும் நிறைய வந்துருச்சுங்க. பெட்டூனியா வந்து ஒரு வருஷம்னா நம்ம வீட்டில் ஃப்ரண்ட் ஏரில் அந்த மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஒரு பாட்டில் எத்தனை இருக்குது, இது ஒரே பாட்டு தாங்க, ஒரே பாட்டே $10 போட்டிருக்குறாங்க. இந்த பூவோட கலர் பாருங்கள், உள்ள வெல்வெட் மாதிரி இருக்குதுங்க, ரெட் வெல்வெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ளுக்குள்ளே ரோஸ் செடிலாம் நிறையா வந்திருக்குதுங்க. நம்ம வந்து வேணுங்கிற காய்கறி செடி மட்டும் வாங்கிட்டு கிளம்பணும்னு நினச்சிட்டு தான் வீட்டிலேருந்து வந்தேன். பட் எப்படி மனசு மாதிரி பாருங்களேன், இவ்வளோ ரோஸ் செடி பார்க்க போயிடுவேன்னு நினைக்கிறேன். இது வந்துங்க ஐரிஸ்ன்னு நினைக்கிறேன், ஐரிஸ் தான், கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. ஐரிஸ் வந்து பெருநியலுங்க, நல்லா கலர்ஸ் வந்து பூ சூப்பராக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒயிட்டு போல் இருக்குதுங்க. 1 கேலன் உள்ளது வந்து $19 போட்டிருக்குறாங்க. அப்புறம் இது எல்லாமே ஆனுவல் பிளான்ட்டுங்க, இது ஆனுவலு. இது வந்து பெருநியல்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து என்ன பேர், டயாந்தஸ். போன வருஷம் வாங்கி வச்சோங்க, ஒரு செடி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் டேபிள் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, எனக்கு இந்த பூவை பார்க்கும்போதுலாம் நம்ம ஊர் டேபிள் ரோஸ் ஞாபகம் தாங்க வரும். அப்படி தான் இருக்குது இல்லைங்க. இங்கே பாருங்கள்,
என்னென்னா டேபிள் ரோஸ் வந்து இந்த குச்சி உடச்சி வச்சாவே சூப்பராக தலைஞ்சு வரும். பட் இதுவும் அப்படி வருமானு தெரியல. 4 செடி வாங்கி வச்சேங்க ஃப்ரண்ட்டில். ஒரு செடி மட்டும்தான் தாக்கு பிடிச்சிருக்குது. பார்க்கலாம் அது என்ன கலருன்னு பார்க்கணுங்க. என்ன கலர் வச்சுனே மறந்து போச்சு. இது வந்து டெய்ஸிங்க. டெய்ஸி வந்து பெரினியல் தான் போட்டிருக்காங்க. மவுண்டிங் பெரினியல்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மூக்குத்தி மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஊர்லாம் அந்த மூக்குத்தி பூன்னு ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பூவை வந்து அந்த பூ பிச்சு நம்ம மூக்கில் வச்சுக்குவோங்க. நாங்களாம் சின்ன வயசில் வந்து எங்கள் ஊர் சைடில் நாங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் பார்த்திங்கன்னா அவங்க யாருமே மூக்குத்த மாட்டோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குங்க மூக்குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பூ வந்து அந்த காம்போட அந்த எண்டில் கட் பண்ணிவிட்டு சும்மா எச்சை தொட்டு வச்சோம்னாவே நல்லா மூக்கில் ஒட்டிக்குங்க. அதுதான் மூக்குத்தின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். ஆர்னமெண்டல் கேளுங்க இது. சாரி, கேபேஜ் இல்லை, கேளு. நான் நிறைய கம்யூனிட்டிலாம் பார்த்துருக்குறேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட் வச்சுருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் அது எடிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு கலர் இருக்குதுங்களா? அடுத்து பாருங்களேன், இது ஒரு கலர் பர்பிளுங்க. இந்த கலருமே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. இது அந்த சைடு போனோம்னா நம்ம செல்லக்குட்டி டேலியாவும் வந்துருச்சு. டேலியா வந்து நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் எல்லோ கலர் டேலியா வச்சதே இல்லைங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து எல்லோ கலர் கிழங்கு வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி சின்ன செடி தான் வாங்கி வச்சேங்க. அது என்னமோ செடி வந்து பெருசாக தலைஞ்சு வரல. இந்த எல்லோ தான் வாங்கி வச்சேன்னு நினைக்கிறேங்க. $7 போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஆனுவல் தான். பார்ப்போங்க. நம்ம கிழங்குலாம் ஊனியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ தான் ஒன்று ஒன்றா துளிர் விட்டுருக்குது. இந்த வருஷமும் டேலியாவுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ் செடி பார்த்திங்களா? பேரூட் ரோசஸ் தாங்க இது எல்லாமே. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இருக்குதுங்க. இங்கே ஃபுல்லாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இது எல்லாமே பெரினியல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டீ ரோசஸ்னால் நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த நாக் அவுட் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா வாசமே இருக்காதுங்க. ஆனால் பூ வந்து சகட்டு மெனிக்கு வைக்கும். ஆனால் வாசம் சுத்தமாக இருக்காது. பட் இந்த ரோசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $17 போட்டுக்கிறாங்க. காஸ்கோவில் வாங்கினோங்க. $20 என்னமோ வாங்கினோமே, இல்லை $17 மறந்துருச்சுங்க. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து 2 in a பேக்கே அது தாங்க போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செடியே கிட்டத்தட்ட அவ்வளோ ரேட் போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கலர்ஸ்லாம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் குச்சி மட்டும் தாங்க இருந்தது. செடியெலாம் பெருசாக தலையாமல். இப்போ வந்து பார்த்தோம்னா சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க. நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு வந்து குட்டி குட்டி பாட்டுங்க. ஒரு பாட்டும் வந்து $2 போட்டிருக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் கோழிக்கொண்டைப்பூ இருக்கு இல்லைங்களா? கோழிக்கொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், காமிக்கிறேன், ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட்டு, பேபி பிங்க்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு. ஆனால் செடி வந்து லாஸ்ட் டைம் வச்சேங்க. வால்மார்ட்டில் வந்து இதை விட சீப் ப்ரைஸில் போடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி செடியிலாங்க இப்போ போடும்போது வாங்குறத விட ஒரு 1 வீக் 2 வீக் வெயிட் பண்ணோம் அப்படின்னாங்க நல்ல டீல் போடுவாங்க. 10 செடி வந்து இவ்வளோ $. இப்போ தக்காளி செடி 4 வந்து $10 போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி டீல் போடுவாங்க. நம்ம அதில் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா $14 போட்டுக்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 12 செடி இருக்குதுங்க. இதில் எல்லா கலர்ஸுமே மிக்சடாக இருக்குது. இது எல்லாமே ஆனுவல் தாங்க. எனக்கு இந்த கோழிக்கொண்டை பூ பார்க்கும்போது நம்பூர் ஞாபகம் தான் வரும். நம்பூர்லலாம் வந்து அந்த கோழிக்கொண்டை பூ வந்து நல்லா பந்தாக பெருசாக இருக்கும் இல்லைங்களா? இது வந்து இந்த அடுக்கையில் பாருங்கள், லேயரே வேறு மாதிரி இருக்குது. நம்பூரில் திக்காக இருக்கும். அந்த மல்லிகைப்பூ கூட, சன்னமல்லி கூட, எல்லா பூக்கூடையும் இந்த கோழிக்கொண்டையை வச்சு கட்டும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே ஸ்டெம்மில் அந்த மேலே மட்டும் பந்து மாதிரி கொண்டையாட்டம் வருங்க. இப்போலாம் அந்த மாதிரி கோழிக்கொண்டை பூவே பார்க்குறதே இல்லைங்க. வெளியிலையுமே கோழிக்கொண்டை பூ விற்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. நான் போன டைம் ஊருக்கு வந்தப்பையும் பெருசாக பார்க்கவே இல்லைங்க. இது வந்து என்ன செடி? இந்த செடி நம்ம வச்சுருந்தோமே டயாந்தஸ் தாங்க, சிங்கிள் லேயரு. இது வந்து பார்த்திங்கன்னா $14 போட்டிருக்காங்க. பட் இது ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லா பேக்குமே 2 for $20 நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் போல இருக்குது. டயாந்தஸு, கோழிக்கொண்டை அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் போல இருக்குது. 2 for $20 போட்டிருக்கிறாங்க.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடைக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இத்தனை செடிங்க. இதுவே நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சமாக வாங்கணும் இவ்வளோ வாங்கியிருக்கோம். அடுத்து உள்ளே போனால் பாருங்களேன், இன்னொரு மினி கடல் மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே மல்டி கலர்டு செம்பருத்திங்களாம்மா. 3 கலர் போட்டிருக்குறாங்க. கீழே ஸ்டெம்முமே பார்த்திங்கன்னா அந்த பாம்பு பிணைஞ்ச மாதிரி பாருங்களேன், 3ஆக பிணைஞ்சிருக்குது. இது எல்லாமே மரம் மாதிரி வரும் போல் இருக்குதுங்க. பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம கலருங்கண்ணா. ரெட்டு வந்து என்றைக்குமே ஒரு அருமையான கலர் தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லிங்க, $40 போட்டிருக்குறாங்க. ஆனால் இது பெருநீலும் இல்லை, ஆனுவலு தான். ஆனால் $40ங்க. ரோஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கே. நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் ஒயிட் ரோஸ் இல்லை. இப்போ தான் வந்து காஸ்கோவில் வாங்கி வச்சுருக்குதுங்க. ஆனால் செடியே நல்ல ஊட்டமாக தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க? $30ங்க. ஒரு ரோஸ் செடி வந்து $30. இந்த நாக் அவுட் ரோஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் இல்லைங்க, இந்த பிங்க் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பாருங்களேன் நிறைய அடுக்கடுக்காக இருக்கும், பூவும் நிறைய வைக்கும். பட் வாசமாக இருக்காதுங்க. பட் ஆனால் அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் யார்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் $20ங்களாம்மா. அப்போ இருந்தே அதே விலை தான் போட்டிருக்குறாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் தோட்டத்தில் செடி வைக்கல, இனிமேல் தான் ரோஸ் செடி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நாக் அவுட் ரோஸ் ட்ரை பண்ணுங்கள். நாக் அவுட் ரோஸே கிட்டத்தட்ட ஒரு 3 கலர் இருக்குதுங்க. ரெட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிங்க்கு. ஸோ ரெட்டு வந்து இதுதாங்க ரெட்டு. ரெட்டுமே அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீச் கலர் வருங்க. பீச் தான் அந்த சைடு இருக்குது, காமிக்கிறேன். இதை பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த பட்ரோஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுவும் $18 தான் போட்டிருக்குறாங்க, ஒரு கேலனுங்களாம்மா. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த ஆரஞ்சு க்ளோங்க. இந்த இதுதான் இன்னொரு செடி. இந்த 3 கலர் தான் நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. மற்ற எந்த செடி வாங்கி வச்சாலும் பூ வருது. பட் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி கம்மியாக தாங்க இருக்குது. ஏன் இதுதான் நிறைய வருது ஆக்சுவலாக. மேலே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இது பாருங்க ரெட்டு, பிங்க்கு. இது வந்து அந்த ஆரஞ்சு, ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு க்ளோன்னு இருக்கும். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்ட்டு. நம்ம அந்த ஊட்டிலாம், ஊட்டி கொடைக்கானல்லாம் இந்த பொட்டானிக்கல் கார்டன் போனோம் அப்படின்னா இந்த பூ நிறைய பார்ப்போங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மிக்கி மவுஸ் மாதிரியே தோணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலையும் இந்த மாதிரி அழகழகாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இது எல்லாமே ஆனுவலுங்க. நிறைய தண்ணி தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்தாலுமே பார்த்திங்கன்னா இலை எல்லாமே கருகுன மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்லா தளைஞ்சு வரும்னு நினைக்கிறேங்க. அதனால தான் எல்லாம் கொண்டு வந்து கிளியரன்ஸில் வச்சுருக்காங்க போல் இருக்குது. இந்த பூ கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்ட்டு. கலர் பாருங்கள், 4 கலர் இருக்குதுங்க. நிறைய பேர் பாட்டு வந்து எங்கே வாங்கினீங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஜாதி மல்லி செடியும் இன்னொரு செடி என்னமோ வச்சுருந்தேன், சுண்டக்காய் செடி வச்சுருந்தேன் இல்லைங்களா. பாட்டு வந்து இங்கே தான் வாங்கினேன். இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. ஆப்பிள் பார்த்திங்கன்னா $35 போட்டிருக்குறாங்க. பட் என்னென்னா எதுவுமே செல்ஃப் பாலினேட்டிங் இல்லைங்க. நம்ம இன்னொரு செடி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பேக்யார்டு வந்து அவ்வளோ பெருசு இல்லைங்களா. எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படா ஒரு பெரிய தோட்டம் வாங்குவோம், இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குங்க. இது பாருங்கள், இதெல்லாம் செரி பேர் தான் வைக்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குதுங்க. அதில் வந்து ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் செல்ஃப் பாலினேட்டிங்களாம்மா. அதுக்காக வந்து ஒரு கடையிலையும் போய் பார்க்குறேன், அந்த வெரைட்டி மட்டும் இருக்க மாட்டேங்குதுங்க. மீதியெல்லாம் நல்லா ஜம்முன்னு தளைஞ்சிருக்குது. இங்கேயுமே பார்த்து நினைக்கிறேங்க. இது ப்ளம்முங்க. ப்ளம் செடியுமே பார்த்திங்கன்னா $35 போட்டிருக்குறாங்க. வால்மார்ட்லேயே $40 நம்ம போட்டிருந்தாங்க. இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. பீச்சுங்க, இங்கே பாருங்கள் பீச் வந்து இதுலேயுமே செல்ஃப் பாலினேட்டிங்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் வந்து பாலினேஷனுக்கு நம்ம இன்னொரு செடி வைக்கிற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து எப்படி அது செல்ஃப் பாலினேட்டிங்காக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு மரத்துலேயும் பாருங்களேன், இந்த ஒரு டேகு தொங்குது இல்லைங்களா, இருங்க காமிக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள், இந்த டேகு தொங்குது இல்லைங்களா, இந்த டேக்லேயே வந்து இதோட பேர் போட்டிருப்பாங்க, இந்த வெரைட்டியோட பேர், வெயில் வந்து எவ்வளோ படணும், எவ்வளோ டீப்பாக வந்து ஆழமாக தோண்டி வைக்கணும், பெருநியலாக, இதுக்கு வந்து பாலினேட்டிங்க்கு இன்னொரு பிளான்ட் வைக்கணுமா வேண்டாமா எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம கூகுளில் போட்டால் எல்லாமே வந்துருங்க. அப்படி பார்த்து தான் நம்ம வந்து செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட்டாக பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தது. என்ன பாலினேஷனுக்கு இன்னொரு பிளான்ட் வைக்கிறதுனா நம்ம வீட்டில் இடம் சின்னதாக இருக்கிறனால வைக்க முடியலைங்க. அதுக்கு தான் பார்த்துட்டே வைக்கிறேன், ஆனால் கரெக்டாக சிக்க மாட்டேங்குது. இதுங்க லில்லிங்க, லில்லி பிளான்ட்டு. இந்த லில்லியுமே பெருநியலுங்க. ஒரே டைம் தான் பூ வரும், ஆனால் நல்லா வாசமாக இருக்குங்க. இதில் ஒரு வெரைட்டி மட்டும்தான் வாசமாக இருக்கும், எல்லாமே வாசமாக இருக்காது. ஆனால் அந்த ஒரு டைம் வந்ததுனாவே இங்கே பாருங்களேன், ஒரு செடியில் மினிமம் வந்து ஒரு 6லேருந்து 7 பூக்கு மேலே வருங்க. இதில் 8 9 இருக்குது, 4 8 இருக்குதுங்க. வந்ததுன்னா அப்படியே அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். இதுலலாம் பார்த்திங்கன்னா அழகு செடி தாங்க. நிறைய பேர் மல்லிகைப்பூ செடி எங்கே வாங்குனீங்கன்னுலாம் கேட்டிங்க இல்லைங்களா, இந்த செக்ஷனில் தாங்க வச்சுருப்பாங்க. இந்த பாட் இருக்குது இல்லைங்களா, பாட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த செக்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போல்லாம் லோஸ் வரீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு தடவை இங்கே செக் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே ஒட்டுக்கா வந்து 10 20 செடி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்ம மட்டும் மல்லிகைப்பூ செடி வாங்குறதில்ல, இங்கே இருக்க சைனீஸ் மக்கள், அப்புறம் இந்த வியட்நாமீஸ், ஜாப்பனீஸ் எல்லாருமே வாங்குவாங்களாமாங்க. ஏன்னா அவங்க வந்து மல்லிகைப்பூவில் வந்து டீ போட்டு குடிப்பாங்களாம். ஸோ அதனால் சீக்கிரம் தீந்துரும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்கும். ஹோம் டிப்போலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இங்கே தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பாட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு. இது வந்து $15 வாங்கினாங்க, 16 கேலன் உள்ள பாட்டு. $15, 14.98. அது இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அப்படியே ஒரு வெரைட்டியாக காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு ப்ளூ கலரில், அதே மாதிரி தான் வேணும்னு பார்த்தேங்க. அது வால்மார்ட்டில் வாங்கினது, ஆஃபரில் $8 வாங்கின ஒரு 6 7 பாட்டுக்கிட்ட. பட் இப்போ வந்து அது பயங்கர விலையாக போட்டிருக்காங்களா, அது வாங்க முடியலன்ட்டு விட்டாச்சுங்க. நிறைய பூ வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக தாங்க இருக்குது. இதுவுமே அழகாக இருக்குதுங்க, லாவெண்டர் கலரில். நம்ம வீட்டில் லாவெண்டர் கலரில் ரோஸ் ஆஃப் ஷேரன் வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த கலர் சூப்பராக இருக்குது இல்லைங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, இது வந்து இன்னொரு கலர். காற்று நல்லா அடிக்குதுங்க சிலு சிலுன்னு. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா ஹைட்ரஞ்சா பிளான்ட்டுங்க. லாஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சி இப்போ தான் வந்து கொழுந்து அங்கங்கே விட்டுருக்குதுங்க. இது ஃபுல்லாக பிங்க்குங்க, ஒரு சைடு ஃபுல்லாக பிங்க்கு, ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ வச்சுருக்குறாங்க. இருங்க ஃபஸ்ட்டு பிங்க்கு பார்த்துருவோம். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $12 போட்டுருக்குறாங்க. ஆனால் பூ பாருங்களேன் எவ்வளோ நெருக்கமாக எப்படி இருக்குன்ட்டு, பந்து மாதிரி இருக்குங்க. இது வந்து ப்ளூ வித் இந்த பர்பிள் காம்பினேஷனில் இருக்குது. இதுவுமே $13ங்க. யூஸ்வலி இந்த பிளான்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இது எப்படி இவ்வளோ கம்மி விலைக்கு போட்டாங்கன்னு தெரியலிங்களே. இன்டோர் டெக்கர்னு போட்டிருக்காங்க. வெளியிலையும் வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இதுதான் வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாமாங்க. இதுக்கு என்னமோ ஒரு சால்ட் இருக்குங்களாம், அந்த சால்ட் போட்டோம்னா பிங்க் வேன்லேருந்து இந்த கலராக மாற்றுறது, இல்லைன்னா இந்த கலர்லேருந்து பிங்காக மாற்றுறதுக்கு இருக்குதுன்னாங்க. நம்ம வச்சு ஒரு வருஷம் தாங்க ஆகுது. இப்போ செடி இருக்க அடையாளமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக காஞ்சி போய் இருக்குது. ஒரு 2 3 செடி, 2 3 கொழுந்து வந்து அப்படியே துளிர்த்த மாதிரி இருக்குது. வந்துருச்சுன்னா ஹாப்பி தாங்க. இந்த பூவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து நம்ம ஊரில் அந்த இட்லி பூ இருக்குது இல்லைங்களா, ரெட் கலரில் இருக்குமே இட்லி பூ, முன்னாடிலாம் தலைக்கு நம்ம வைக்க மாட்டோம். இப்போலாம் வந்து அந்த இட்லி பூவுமே வந்து பறிச்சுட்டு வந்து கோர்த்து தலைக்கு வைக்கிறாங்க. கல்யாணத்துக்குலாம் வச்சுட்டு வருவாங்க எங்கள் ஊர் சைடு. எனக்கு இந்த பூவை பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்க அந்த இட்லி பூ ஞாபகமே தாங்க வரும். ஆனால் இதுவுமே சாமிக்கு மாலை கட்டினா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் பாருங்கள் நல்லா இருக்குதுல்ல. பேசாமல் ஒன்று வாங்கிட்டு போயிடலாங்களா? வாங்கிட்டு போனால் மகி வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களே. சரி விடுங்க, அடுத்தது பார்ப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. இது வந்து கேலா லில்லிங்க. இதுவுமே வந்து பெருநியல் தான்.
ஒரு டைம் gift கொடுத்தாங்களா இல்லை வாங்கி வச்சனான்னு தெரியல. இது வந்து பெருசாக நமக்கு தளைஞ்சு வரலிங்க, நம்ம இடத்துக்கு வரலின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த ஆஸ்ப்ராகஸ் ஃபன்னுன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த இலை ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஊரில் கல்யாண வீட்லலாம் பூக்கூடை வந்து இலையை வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜில் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இலைங்க. இது வந்து பெருநில் கிடையாது, ஆனுவல் தான். நான் ஒரு டைமும் பார்க்கும்போது இது எடுக்கலாமான்னு பார்ப்பேன். ஏன்னா நம்ம பூ கட்டுறோம் இல்லைங்களா, பூ கட்டுறதுக்கு வந்து இந்த இலையை வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுங்க. அப்புறம் இது ஆனுவல்னால நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 10-15 பாட்டு இருக்குதுங்க, 10-12 பாட்டுக்கு மேலே இருக்குது. அதுக்கு மேலே நம்மளால் வீட்டில் வைக்க முடியலேன்ட்டு வாங்கிறது இல்லைங்க. இந்த பூ பாருங்கள், இலையோட ஒட்டி எப்படி இருக்குதுன்ட்டு கலரு அழகாக இருக்குது. அங்கே ஒன்று பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த செடி பெருசாக வச்சுருக்குறாங்க, அவுட்டோரில் வைக்கிறது தான். இது எவ்வளோ விலை போட்டிருக்காங்கன்னாங்க, $56. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த செடி வந்து எப்பயுமே காஸ்ட்லியாக தான் போடுவாங்க அப்படின்ட்டு. $56 போட்டிருக்குறாங்க. இதில் கலர்ஸ் மட்டும் பாருங்கள், இந்த கலர் ஒன்று இருக்குதுங்களா, ப்ளூ ஒன்றுங்க, அதுக்கப்புறம் பிங்க். இந்த பெரிய பாட்டு வந்து 55ன்னு போட்டிருக்காங்க. சிறுசும் இருக்குது, இதில் ஒயிட்டும் வருங்க, இதோ ஒயிட்டும் இருக்குது. ஆனால் இந்த பூ பூத்துதுன்னா அப்படியே பந்து மாதிரிங்க, செடி ஃபுல்லாக பூ மட்டும்தான் இருக்கும், இலையே தெரியாது. இதுலேயே பாருங்களேன், இருங்க, இங்கே ஒரு செடி பாருங்கள், இலையே சுத்தமாக தெரியல பாருங்கள், ஃபுல்லாக பூ தான் இருக்குது. இந்த சின்ன செடி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, இதுவுமே வந்து $30ங்க. இது $30. இந்த கலர் வந்து $60. ஆனால் காஸ்ட்லி தான் இல்லைங்க, ஆனால் வாங்கிட்டும் போவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்குறேன். இந்த பக்கம் தான் இந்த டேலியா பல்பெலாம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, இந்த எல்லோ கலர்லாம் நான் காமிச்சேன் பாருங்கள், அது இங்கே தான் வாங்கினேன். ஒரு பல்பு தான் இருந்தது, $7 சொல்லிட்டு. செடி ஆனால் தலைஞ்சிருச்சுங்க, கிழங்குலேருந்து சூப்பராக வந்துருச்சு. ரெட்டு தான், இந்த ரெட்டு தான் நமக்கு வீட்டில் வருஷம் வருஷம் வரும் இல்லைங்களா. இது வந்து இந்த வருஷம் அந்த அணிலோ என்னமோ பறச்சு ஏதோ சாப்பிட்டு போயிடுச்சு, அந்த கிழங்கையே காணோம். வருமானு தெரியல, பார்க்கலாம். இது வந்து போன வருஷம் வச்சுருந்தோங்க, போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வச்சுருந்தோம், இந்த வருஷம் வாங்கலை. இந்த டூல் வந்து என்னென்னாங்க, பல்ப் பிளான்டர் டூலுங்க. நம்ம வந்து இந்த ஷவலில் வந்து குழி தோண்டி ஒரு செடியாக வைக்கிறோம் இல்லைங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காமிக்கிற பாருங்கள், இது பாருங்கள், இந்த ஹோல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, மண்ணில் வச்சு இப்படி அழுத்தணும் அப்படின்னா, அழுத்தினோடனே இந்த மண்ணில் ஃபுல்லாக நம்பிடுங்க. அப்படி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஹோல் ஆகிடும். ஹோல் ஆனதுக்கப்புறம் அந்த செடியை வந்து நம்ம என்ன செடி வாங்குகிறோமோ அதை வந்து ஊனிக்கிறதுக்குங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $20ங்க. கையில் தோண்டினோம்னாவே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ விலை போட்டு வாங்குறதுன்ட்டு விட்டாச்சு. இதில் தான் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஆழமாக தோன்றதுன்னா பாருங்கள், கைப்பிடிலாம் பாருங்கள் எப்படி இருங்க, கைப்பிடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க. இது ஃபுல்லாக ஆர்கானிக் சீட்ஸுங்க, எல்லா வகையான சீட்ஸும் இருக்குது. சீட்ஸ் ஒன்றும் வாங்குறது இல்லைங்க, பீஸ் தான் வாங்குவேன். பீஸ் வந்து தோட்டத்தில் அது எப்படியோ தாக்கு பிடிச்சிருச்சிங்க, வின்டருக்கு இந்த ஸ்னோவுக்கு அந்த ஃப்ராஸ்ட்டுக்கு தாக்கு பிடிச்சி இப்போ நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பூ இருக்குதுங்க. ஜினியா வந்து சூப்பராக வருங்க, ஆனால் என்னென்னா ஜாப்பனீஸ் பீல் நிறையா வருங்க, அதனால் ஜினியா நான் வாங்குறதே இல்லை. ஆனால் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வந்து லோஸில் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னா இந்த பிரசில் ஸ்ப்ரவுட்ஸுங்க, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய், நம்ம ஊர் பஜ்ஜி மிளகாய் இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட் பனானா, அலப்பினோ, கத்திரி செடி ஒன்று வாங்கியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, இது என்ன செடி, பெல் பெப்பர், கேப்சிகம்முங்க. தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா 4 வாங்கியிருக்குது. 3 வந்து சூப்பர் ஸ்வீட் 100, 1 வந்து பீஃப் டொமேட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்டலூப்புங்க, கேன்டலூப் செடியும் வாங்கியிருக்குது. இன்னும் வந்து முக்கியமான பச்சை மிளகாய் செடி வாங்கலை. இங்கே செடி ரொம்ப சிறுசாக இருக்குதுங்க. ஹோம் டிப்போ போய் பார்க்கலாம், அங்கே நல்லா இருந்ததுன்னா அங்கேயே எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கேயும் இதே இந்த போனி பிளான்ஸ் தான் இருக்குங்க, பார்க்கலாங்க. மேபி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கீது அங்கே டெலிவரி பண்ணியிருந்தாங்கன்னா செடி பெருசாக்கிது இருந்ததுன்னா நம்ம லக்குக்கு பெருசே வாங்கிட்டு வந்துடலாங்க.
இங்கே லோஸில் பில்லெல்லாம் போட்டுட்டுங்க ஹோம் டிப்போ போய் இந்த தாய் சில்லியும் கைனி ஹாட் பெப்பரும் போய் பார்க்கலான்ட்டு போனோங்க. அங்கே போய் பார்த்தா இதை விட ரொம்ப சிறுசாக தான் இருந்தது. நாம் இங்கே லோஸில் பார்த்ததே பெருசாக இருக்குது அப்படின்ட்டுங்க அங்கே எதையும் வாங்கலைங்க. மறுபடியும் லோஸ்க்கே வந்து அதே செடியை வந்து வாங்கி மறுபடியும் பில்லு போட்டுட்டு தான் கிளம்பணும். ஆனால் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால் லோஸும் ஹோம் டிப்போவும் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணாவே இருக்குதுங்களா, அதனால் டக்கு டக்குன்னு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பில்லு எவ்வளோ தெரியுமாங்க ஆச்சு? கிட்டத்தட்ட $45 கிட்ட ஆயிடுச்சுங்க. பட் பரவாயில்ல, நம்ம தோட்டத்தில் அதை விட அதிகமாக ஈல்டு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து தோட்டத்தில் போய் இந்த செடியெல்லாம் எப்படி ஊன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் காமிக்கிறேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.